ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி அவல் வச்சு குழிப்பணியாரம் எப்படி செய்யணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். இது உடனடியாகவும் செஞ்சிடலாம். உங்களுக்கு இட்லி தோசை மாவு இல்லைனாலும் நீங்கள் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது அவல் வச்சு தான் ஒரு இன்ஸ்டண்ட்டான குழிப்பணியார ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த அவல் குழிப்பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம அவல் 1 கப், அதுக்கப்புறம் ரவை 1 கப், ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனாக நம்ம எடுத்திருக்கோம். அவல் நம்ம கட்டி அவல் தான் எடுத்திருக்கோம். இந்த அவலை நீங்கள் நல்லா கழுவி ஊற வைக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ரவையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை பொடிச்சிக்கோங்க. அதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் ஊற்றி அதை மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சோண்டு கடுகு, அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே அதை நம்ம அரைச்சி வச்சுருக்க ரவையில் சேர்த்துக்கோங்க. அதோட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அவல், அதையும் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கோங்க. அந்த கலவையையும் இந்த ரவையோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு 15 நிமிஷம் போல் இதை ரெஸ்ட் பண்ணிவிடுங்க. ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஈனோ ஃப்ரூட் சால்ட் இதில் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு குழிப்பணியாரம் நல்லா சாஃப்டாக வரும். இது ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இது ஆக்டிவேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். இப்போது குழிப்பணியார கல்லில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நீங்கள் கலக்கி வச்சுருக்க அந்த மாவை ஊற்றிக்கலாம். இதை 1 நிமிஷம் போல் நீங்கள் மூடி வச்சு நீங்கள் வேக விடுங்க. மீடியம் லோவில் வேக விடணும். அதுக்கப்புறம் ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் அவல் குழிப்பணியாரம் சூப்பராக தயாராகிடுச்சு.
ஸோ இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து இட்லி தோசை மாவு இல்லை அப்படின்னா நம்ம வந்து இதை உடனடியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.